ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்வலோட நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் ஹீரோஸ் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற அனிமேட்டட் மூவியோட ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மூவியோட பாதி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீதி கதையை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பார்ட் 1 இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பார்ட் 2ல் தான் பார்த்தீங்கன்னா மிச்ச சம்பவமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்க்கும்போது அவெஞ்சர்ஸோட பசங்களும் டோனியும் வந்து அல்ட்ரான் கிட்டேயும் அதுக்கப்புறம் அயன் அவெஞ்சர்ஸ் கிட்டேயும் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காயோட பையன் அதுக்கப்புறம் அவரோட ஸ்கேவெஞ்சர்ஸ் டீமோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் பசங்களை பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சீக்ரெட் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. எல்லோரும் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் டோனி வந்து அல்ட்ரானை நான் தான் கிரியேட் பண்ணேன், அல்ட்ரான் வந்து உலகத்தை அமைதிக்காக கிரியேட் பண்ணேன், அது வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அகைன்ஸ்டாக திரும்பிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி உலகத்தை அது கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹாக்காயோட பையனை பார்த்து நீ சர்வைவ் ஆயிருப்ப அப்படின்னு எனக்கு தெரியாது, அல்ட்ரான் வந்து உன்னையும் பிடிச்சிட்டான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ டோரன் வந்து கேட்குறாங்க எங்கள் அப்பா ஏன் ஹெல்ப் பண்ண வரல அப்படிங்கிற மாதிரி தோரை கேட்குறாரு. ஸோ அப்போ அயன்மேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன அப்படின்னா தோரோட அப்பா ஓடின் வந்து இறந்துட்டாரு. ஸோ அதனால் வந்து ஆஸ்கார்டை பார்த்துக்கிற பொறுப்பு வந்து தோருக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இடத்துக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம தோருக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இது தப்பிச்சது நீங்கள் ஒருத்தங்க மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டி. ஸோ இது யார் அப்படின்னு தெரியுதா, நம்ம பேனர் இருக்கார்ல, ஸோ அவரோட ஆள் தான். பெட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹல்க்கும் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனுக்குமே தெரியுது ஹல்க்கும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து பிம் வந்து ஹல்க் அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம ஹாக்காயோட பையன் இருந்துக்கிட்டு ஹல்க் வந்து ஒரு மான்ஸ்டர், அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து ஜேம்ஸ் இருந்துக்கிட்டு வந்துட்டு கேட்குறாரு அப்போ ஹல்கால் வந்து அல்ட்ரானை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு வந்து பெட்டி சொல்கிறாங்க ஹல்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் ஜேம்ஸ் அப்படின்னு. டோனி வந்து பெட்டிக்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி ஹல்க் எங்கே இருப்பான் அப்படின்னு. அதுக்கு பெட்டி வந்து வேற எங்கே டெசர்ட்டில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டோனி வந்து ஹாக்காயோட பையன்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த சிட்டி விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஹாக்காய் பையன் இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பழைய ஷிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று காமிக்கிறாரு. ஸோ அதே டைமில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஷிப்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அல்ட்ரானுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து டோனி வந்து அது எப்படி அது அல்ட்ரானுக்கு தெரியாமல் தப்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரானுக்கு தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோனி அவெஞ்சர்ஸோட பசங்க அதுக்கப்புறம் பெட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் ஹாக்காயோட பையன் என்னதான் இவ்வளோ கலவரம் நடந்தாலுமே நான் தோரோட பொண்ணை கரெக்ட் பண்ணியே தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி மும்மரமாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே ப்ரூஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே போனால் பேனர் வந்து அவருக்குன்னு ஒரு அமைதியான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்தது பேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாகறாரு. அப்போ வந்து பிம் இருந்துக்கிட்டு இவர் தான் ஹல்க், இவரை நானே டிஃபீட் பண்ணி விடுனே அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. ஸோ பேனர் வந்துக்கிட்டு ஸ்டார்க் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, இங்கேருந்து உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி பதட்டமாகறாரு. அப்போ கரெக்டாக நம்ம பெட்டி வந்துக்கிட்டு நம்ம ப்ரூஸை பார்த்தீங்கன்னா காம் டவுன் பண்ணுறாங்க. பெட்டி வந்து கோவப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸை காம் டவுன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜேம்ஸ் கேட்குறாங்க ஏன் கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு. அதுக்கு நம்ம டோனி சொல்கிறாரு நம்ம ப்ரூஸ் வந்து கோவப்பட்டா ஹல்க் வெளியே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரூஸ் சொல்கிறாரு நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து உங்களால் அல்ட்ரானை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ப்ரூஸ் வந்து அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அல்ட்ரானை பற்றிலாம் நான் கவலைப்படல, நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றா பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும், ஹல்க் வந்து அல்ட்ரான் டிஃபீட் பண்ண வரலான்னா என்ன அல்ட்ரான் இங்கே வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. ஆனால் நம்ம டோரன் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அப்செட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம் பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஷிப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணால் இவங்க இருக்கிற இடம் அல்ட்ரானுக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஷிப்பை பார்த்தீங்கன்னா பவர் பண்ணுறாங்க. பவர் பண்ணதும் அல்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அயன் அவெஞ்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிக்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்செட் ஆன டோரன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என் ஃபேமிலி நான் காப்பாற்றி ஆகணும், ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தோர்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட ஸ்வாடு இருக்கு இல்லையா, அவங்க ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அல்ட்ரான் சிட்டிலே
காலியாக பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்வாடையுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாராலையுமே தூக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதை பிம் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடியே தூக்க ட்ரை பண்ணியிருப்பார், அவராலேயும் முடியாது. அதுக்கப்புறம் இந்த அல்ட்ரான் சிட்டியில் இருக்கிற ரோபோட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை தூக்க ட்ரை பண்ணதை அங்கே, ஆனால் அதுங்களால தூக்க முடியல. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோரன் ப்ரே பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டோரனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து விழுது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டோருமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம அவெஞ்சர்ஸ் பசங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. வந்து இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அயன் அவெஞ்சர்ஸுமே அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. வந்தோடனே அவெஞ்சர்ஸோட பசங்களுக்கும் அதுக்கப்புறம் அயன் அவெஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபைட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து பிம் கிட்ட வந்துட்டு சொல்லி இந்த மாதிரி போய் ஹல்கை வந்து கடுப்பேற்று ஹல்கை வெளியே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்றாரு. நம்ம பிம்முமே வந்து ப்ரூஸை போய் பார்த்தீங்கன்னா போய் அவரை கடுப்பேற்றுற மாதிரி அட்டாக் பண்ணுறாரு. இது இல்லாமல் நம்ம ஜெயன்மேனோட மினி ரோபோட்ஸ் அவங்களுமே வந்து ப்ரூஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ப்ரூஸை அட்டாக் பண்ணதும் நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து உடனே நம்ம ஜெயண்ட் மேனை பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அடித்து காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாக் வீடர் ரோபோட்டையுமே அடித்து காலி பண்ணிடுறாரு. கரெக்டாக அல்ட்ரானுமே அந்த இடத்துக்கு வருது. அந்த இடத்துக்கு வந்தது அல்ட்ரானுக்கும் ஹல்க்குக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸோட பசங்களும் ஒருத்தராக ஒரு அயன் அவெஞ்சரை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரானுக்கும் ஹல்க்குக்கும் நடந்த சண்டையில் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஹல்க்கை அடித்து போட்டுருது. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸோட பசங்க பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா அல்ட்ரானை சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் பிம் வந்து ஹல்கோட காதுகிட்ட வந்துட்டு ஹல்கை பார்த்தீங்கன்னா இன்னும் கடுப்பேற்றுது. இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை வந்து உங்களை டிஃபீட் பண்ணிடுச்சு, அவன் தான் உங்களோட ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிம் பார்த்தீங்கன்னா ஹல்கை பார்த்தீங்கன்னா இன்னும் கடுப்பேற்றுறாரு. இதை கேட்டதும் நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயி அங்கேருந்து எந்திரிச்சு வந்து அல்ட்ரானை தூக்கி போட்டு அடித்து அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாக அப்படியே பிச்சு போட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது, இது ஹல்க், இதுவும் ஹல்க் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஹல்க் வந்து அல்ட்ரானை டிஃபீட் பண்ணதும் ஹல்க் வந்து பிம் பக்கத்தில் வந்துட்டு தம்பி இதுக்கு மேலே மறுபடியும் என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து பெட்டியை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டோனி கரெக்டாக வந்துட்டு இது இன்னும் முடியலை, அல்ட்ரான் வந்து அதை தானே ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டோனி சொன்ன மாதிரியே அல்ட்ரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்தது டோருன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரானோட பாடியை தூக்கிட்டு ஸ்பேஸுக்கு பறந்து போகிறாங்க. பறந்து போய் அங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரானோட பாடியை தூக்கி வீசிடுறாங்க. வீசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பேஸில் இருக்கிறனால அவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு தோர் வந்து நம்ம டோரை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீயே கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் பூமியில் அவெஞ்சர்ஸோட விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டோர் இனிமேல் வா ஆஸ்கார்டுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அதுக்கு நம்ம டோருன்னு எடுத்துக்கிட்டு இல்லை வேணாம், என்னோடய ஃபேமிலி வந்து இடத்துல தான் இருக்குது, ஸோ நான் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம டோருமே இருந்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தெரியும், நீ வந்துட்டு நீ எப்போ வேணாலும் ஆஸ்கார்டுக்கு வரலாம், உனக்காக ஆஸ்கார்டோட கதவு எப்போவுமே திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறாரு. நம்ம டோருன்மே பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புது லுக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இறங்குறாங்க. அப்புறம் நம்ம பிம் இருந்துக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்போ தான் நம்ம ஹாக்காயோட பையன் இருந்துக்கிட்டு இது இன்னும் முடியல, அல்ட்ரான் சிட்டியில் வந்து 10,000 ரோபோட்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இருந்துக்கிட்டு அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட படமும் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.